ஸோ கைஸ், ஃப்ரெஷ் டு ஹோம் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் இருந்து மீட் டெலிவரிக்கு வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி லூஷியஸ் அப்படின்ற பிராண்ட் உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் நண்டூஸ் அப்படிங்கிற பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா. இப்போ நம்ம ஃப்ரெஷ் டு ஹோம் அப்படிங்கிற இந்த பிராண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள்கிட்ட மீட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியுது, இது வந்து 500 கேஜி நெட் இருக்குது. 500 கேஜி நெட்டுனா உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி ஹெட்டை ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹெட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் வந்து இதை வெய்கிங் மிஷினில் வச்சிங்கன்னா 800 to 850 கிராம்ஸ் இருக்கும். ஸோ நெட் வெயிட் 480 to 500 கிராம்ஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 336 ருபீஸ். மத்தி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 21 to 24 பீசஸ் இருக்கும் இந்த இதில். ஸோ இது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வாங்கியிருக்கோம், ஸ்கின்லெஸ் சிக்கன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் 1/2 கிலோ ஒட்டி. ஸோ இது வந்து ஸ்கின்லெஸ்ஸு. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையில்லாத எல்லா போர்ஷனையும் எடுத்துகிட்டு ஒன்லி எடிபிள் போர்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். வித் போனோடி தான். இது வந்து கறி கட்டுன்னு சொல்லுவோம். பிரியாணி இல்லை கிரேவிக்கு ஏற்ற மாதிரி வெட்டியிருப்பாங்க. குட்டியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் கட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 159. ஸோ நீங்கள் இந்த ஆப்பில் போயிட்டு அந்த ஆப்பில் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க கூப்பன் மாதிரி. ஸோ அந்த கூப்பன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்கவுண்ட்ஸ் இதெல்லாம் போக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் 300, இதோட ப்ரைஸ் 100க்கும் கிடச்சிது. டோட்டலாகவே மொத்தம் 400 ருபீஸ் தான். ஸோ 400 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து 1/2 கேஜி சிக்கனும் கிடைக்கிது. இது வந்து கிட்டத்தட்ட 1/2 கேஜி மத்தியும் கிடைக்கிது. அதாவது 1/2 கேஜினா க்ளீன் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம். ஸோ இது வந்து 400 ருபீஸ். இது ரெண்டும் கிடைக்கிறது நல்ல லாபம் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.